புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் 78வது பிறந்தநாளை முன்னிட்டு எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி மலர அயராது உழைப்போம் மதுரை டாக்டர் ப. சரவணன் மருத்துவ அணி இணைச் செயலாளர். திருநெல்வேலி மாவட்டத்தில் புதிய சுற்றுலா மையமாக உருவாக வேண்டிய கோடாவிளை கடற்கரை இன்னும் காத்திருப்பில் உள்ளது. தமிழ்நாடு அரசு 2023-24 பட்ஜெட்டில் திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட கோடாவிளை கடற்கரையை நீலக்கொடி, அதாவது ப்ளூ பிளாக் சான்றிதழ் பெறுவதற்காக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த அறிவித்திருந்தது. பாதுகாப்பு, சுத்தம், குடிநீர், சுகாதாரம், சுற்றுச்சூழல் பராமரிப்பு உள்ளிட்ட 33 அம்சங்களை பூர்த்தி செய்தால் மட்டுமே நீலக்கொடி சான்றிதழ் வழங்கப்படும். இதற்காக வல்லான்விளை முதல் காளிகுமாரபுரம் வரை சுமார் 4500 மீட்டர் நீளமான இந்த அழகிய கடற்கரை சுற்றுலா தலமாக உயர்த்தப்படும் என அறிவிக்கப்பட்டது. 2024 பிப்ரவரி மாதம் இந்த கடற்கரை நீல கடற்கரை திட்டத்தில் சேர்த்து இங்கே நிதி ஒதுக்குனாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 கடற்கரை, மெரினா பீச்சு, அப்புறம் விழுப்புரம் பீச்சு, இதெல்லாம் சேர்ந்தாப்புல ஒரு 6 கடற்கரைக்கு 240 கோடி ஒதுக்குனதா சொல்லி அப்போவே செய்தி வந்தது. சட்டமன்ற கூட்டத்தொடரில் அந்த இதுக்கான நிதியெல்லாம் ஒதுக்கிட்டாங்க. ஆனால் 2025 பிப்ரவரி கடந்து இப்போ 2026 பிப்ரவரி வந்தாச்சு. இன்னும் வரைக்கும் எங்கள் ஊர் கடற்கரையில் எந்த ஒரு செயல்பாடும் நடக்கவே இல்லை. அதிகாரிகள் அப்பப்போ பார்க்குறாங்க. நாங்கள் கிட்டத்தட்ட நிறைய செய்தி ஊடகங்கள்லாம் எங்கிட்ட பேட்டி கேட்டுக்கிறாங்க. இந்த கடற்கரை எப்போ அறிவித்தாங்க, எப்போ வேலை செய்வாங்க அப்படின்னு அறிவித்தாங்க. நாங்கள் சொல்லியிருக்கிறோம், இந்த மாதிரி நிறைய திட்டங்கள்லாம் இருக்குது. மக்களுக்கு இந்த மாதிரி இந்த கடற்கரையை விரிவுபடுத்தினாக்கி மக்களோட வாழ்வாதாரம் அதிகம் நல்லா பாதுகாக்கப்படும் அப்படின்னு நிறைய சொல்லியிருக்கிறோம். ஆனால் அதை பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அதிகாரிகள் அந்த செய்தியை பார்த்துட்டு உடனே கடற்கரைக்கு வர்றாங்க, ஒரு விசிட் அடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம எம்பி ஞானதிரவி அவங்க எம்பியாக இருக்கும் சொல்லி கடற்கரை விசிட் அடித்தாங்க. அதுக்கப்புறம் ஜெகதீஷ், நம்ம விசார் ஜெகதீஷ் அவங்களாம் ஒருக்கா விசிட் பண்ணாங்க. ஆனால் எந்த ஒரு செயல்பாடுமே இது வரைக்கும் நடக்கல, ஒரு அடிக்கலோடு நாட்டவே இல்லை. இந்த கடற்கரையின் தனிச்சிறப்பு என்ன தெரியுமா? 3 மதங்களை இணைக்கும் புண்ணிய பூமி இது. இஸ்லாமியர்களின் மஸ்தான் பள்ளி, கிறித்தவர்களின் குருசடி சிற்றாலயம், இந்து மதத்தவர்களின் ஆஞ்சநேயர் ஆலயம், இவை அனைத்தும் ஒரே கடற்கரையில் அமைந்து மத நல்லிணக்கத்தின் சின்னமாக திகழ்கிறது. தினசரி நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வந்து வழிபடும் இந்த இடம் சுற்றுலா மையமாக மாறினால் தென் மாவட்டங்களின் முக்கிய ஈர்ப்பாக மாறும் என மக்கள் நம்புகின்றனர். ஆனால் அறிவிப்பு வெளியாகி 2 ஆண்டுகள் கடந்தும் பணிகள் தொடங்கப்படாதது குறித்து பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். அங்கே கடற்கரையில் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால் கடற்கரை சுற்றுலா தலமாக அறிவிச்சிருந்தாங்க. அது இன்னும் செயல்படலை. அதே சமயம் இங்கே ஏகப்பட்ட சுற்றுலா தலங்கள் இருக்குது. ஓவரி, இந்த அந்தோணியார் கோவில், காரிசாஸ்தா கோவில், இங்கே இந்த விஸ்வாமித்திரர் கோவில், பள்ளிவாசல், இப்படி நிறைய தலங்கள் இருக்குது. இங்கே சுற்றுலாத்தலம் சீக்கிரம் வந்தால் எங்களுக்கும் நல்லாயிருக்கும், வியாபாரங்கள் நடக்கும், பொதுமக்கள் இருப்பாங்க, நல்லா விருத்தியாக இருக்குங்கிறத நான் சொல்கிறேன். சமீபத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் முக்கிய பிரச்சினைகளை தெரிவிக்க அழைத்த நிலையில் நவ்வலடி ஊராட்சி மன்றம் இந்த நீலக்குடி திட்டத்தை முதன்மை கோரிக்கையாக முன்வைத்தது. 4500 மீட்டர் தூரத்திற்கு தரமான இருவழிச்சாலை, பசுமை பூங்கா அமைப்பு உள்ளிட்ட கோரிக்கைகள் தீர்மானமாக நிறைவேற்றி சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளன. நம்ம தளபதி அவங்க நல்லாட்சி வந்த உடனே நம்ம இந்த ஊருக்கு ஒரு கடற்கரை சுற்றுலாத்தலமாக அறிவித்தா நல்லாயிருக்கும் நாங்கள் நினச்சோம். அதன் அடிப்படையில் நாங்கள் சபாநாயகர் அவங்ககிட்ட, மாண்புமிகு சபாநாயகர் அவங்ககிட்ட ஒரு கோரிக்கையும் வச்சோம். அதுக்கேற்ற மாதிரி சட்டசபையில் நம்ம பகுதியை நீலவண்ண கடற்கரையை அறிவித்தாங்க சுற்றுலாத்தலமாக. அந்த அறிவிப்பு வந்த அப்புறம் நாங்கள் பஞ்சாயத்தில் ஒரு தீர்மானம் போட்டு அதை உயர்திரு மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் சபாநாயகர் அவர்களுக்கும் எல்லாமே கொடுத்து பணிகளை எல்லாம் தொடர்ந்து கவனிச்சிட்டு இருந்தோம். இப்போ அங்கே அவங்களோட நம்ம அப்பா என்னாச்சு, அவங்களோட துரித நடவடிக்கையால் எல்லாமே சீக்கிரமாக மதிப்பீடு தயார் செய்கிற பணி எல்லாமே நடந்துகிட்ருக்கு. இப்போ அதிகாரிகள் எல்லாம் பார்க்க இப்போது எங்களுக்கு ஒரு லெட்ரு வந்திருக்கு. எல்லாம் ஆய்வு பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு லெட்ரு வந்திருக்கு. கூடிய சீக்கிரத்தில் எல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கு நிதியெல்லாம் ஒதுக்கிட்டாங்க. கூடிய சீக்கிரத்தில் இந்த பணியெல்லாம் ஆரம்பிப்பாங்கன்னு நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கோம். கன்னியாகுமரி, திருச்செந்தூர், தூத்துக்குடி போன்ற சுற்றுலா மையங்களுக்கு வரும் பயணிகள் மத்தியில்
கோடாவிளை கடற்கரையில் நீலக்கொடி பறக்க வேண்டும் என்பதே நவ்வலடி மக்களின் ஒருமித்த கோரிக்கை. தந்தி டிவி செய்திகளுக்காக துசையன் விளையில் இருந்து செய்தியாளர் ஆறுமுக நயினார். புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் 78வது பிறந்தநாளை முன்னிட்டு எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி மலர அயராது உழைப்போம் மதுரை டாக்டர் ப. சரவணன் மருத்துவ அணி இணைச் செயலாளர்